أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா ரப்பே யா ரஹ்மானே, நாங்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி வை யா அல்லாஹ். எங்கள் கவலையை போக்கக்கூடியதாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது அருக்கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இதுல கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் யா அல்லாஹ் அழகான முறையில் புரிந்து விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்களாகவும் செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகவும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 100 வசனங்கள் நம்ம அழகா படிச்சிருக்கோம். அதுக்கு கீழே 101வது வசனத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் பல நபிமார்களை பார்த்துக்கிட்டு வர்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்கள் வந்ததையும் அவங்களுடைய சமுதாயங்கள் இருந்த நிகழ்வுகளையும் அல்லாஹ் சொன்னான். இப்ப இந்த இடத்துல சொல்றான், இன்னைக்கும் இன்னொரு சில ஊர்கள் சில வரலாறுகள் உங்களுக்கு பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு சில வரலாறுகள் அங்க ஒண்ணுமே இல்லை, இல்லாம நம்ம அழிச்சிட்டோம். இதையெல்லாம் நம்ம ஏன் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம்னா நீங்க படிப்பினை பெறணுங்கிறதுக்காகத்தாண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றான். நம்ம அதுல இருந்து விலகி அல்லாஹ் கட்டிப்பட்ட மனிதர்களா இருக்கணுங்கிறதுதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆசை. அதனாலதான் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களையும் அழகா சொல்லிக்கிட்டு வரான். தொடர்ந்து பார்ப்போம். 1வது படிமா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நாம் அவர்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். மேலும் இறைவனின் கட்டளை வந்துவிட்ட போது அல்லாஹ்வை விடுத்து அவர்கள் அழைத்த வண்ணம் இருந்த அவர்களுடைய கடவுள்கள் அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. நாசத்தை தவிர வேறு எந்த பயனையும் அவை அவர்களுக்கு தரவில்லை. மேலும் அக்கிரமம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களை இறைவன் தண்டிக்கும் போது அவனுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். திண்ணமாக அவனது தண்டனை வேதனை மிக்கதும் மிக கடுமையானதுமாகும். உண்மையில் மறுமை நாளின் வேதனை குறித்து அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் இதில் ஒரு சான்று இருக்கிறது. அது மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் நாளாகும். அன்று நடைபெறுகின்ற அனைத்தும் வெளிப்படையாகவே நடைபெறும். அந்நாளை கொண்டு வருவதில் நாம் அதிக தாமதம் செய்ய போவதில்லை, நிர்ணயிக்கப்பட்ட சொற்ப காலத்தை தவிர. அந்நாள் வரும்போது இறைவனின் அனுமதி இன்றி எந்த மனிதனும் பேச முடியாது. பிறகு அவர்களில் சிலர் துர்பாக்கியவன்களாகவும் வேறு சிலர் நற்பேற்றுடையவர்களாகவும் இருப்பார்கள். எவர்கள் துர்பாக்கியவான்களோ அவர்கள் நரகம் செல்வார்கள். அங்கு வெப்பம் மற்றும் தாகத்தின் கடுமையால் மூச்சிறைக்க கூச்சலிடுவார்கள், கதறுவார்கள். வானங்களும் பூமியும் இருக்கும் காலமெல்லாம் அங்கு அவர்கள் அதே நிலையிலே கிடப்பார்கள். ஆனால் அந்நிலையை மாற்ற இறைவன் நாடினாலே தவிர. தான் நாடுவதை செய்வதற்கு முழு அதிகாரம் உள்ளவனாக அவன் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சப்ஜெக்ட் முடியுதா? நரகவாசிகளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் தன்னுடைய விஷயங்களை அல்லாஹாலா மாறி மாறி செய்யறான். எப்படிப்பட்ட மக்கள் அக்கிரமம் பண்ணக்கூடிய ஊர்களை எல்லாம் தண்டிக்கும் போது இப்படித்தான் அவன் செய்யறான். அந்த தண்டனை மிக கடுமையானதாகவும் இருந்திருக்கு. அல்லாஹாலா சொல்றான், உண்மையிலேயே மறுமை நாள் வேதனை குறித்து அஞ்சக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதுல சான்றுகள் இருக்கு. அன்னைக்கு நடைபெறக்கூடிய அனைத்துமே வெளிப்படையாவே நடைபெறும். இப்ப இன்னைக்கு மறைமுகமா ஒரு சிலது நடக்குதுல்ல, அண்டர் கிரவுண்ட்ல நடக்குதுல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. மறுமை நாளுங்கிறது தெளிவானது, பயங்கரமானது, திகிலூட்டக்கூடியது. அல்லாஹாலா சொல்றான், படுபயங்கரமானது. அப்படிப்பட்ட அந்த நாள் மறைவா இருக்காது, ரொம்ப வெளிப்படையா இருக்கும். அப்ப அந்த மறுமை நாளை பயப்படக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இதுல மிகப்பெரிய சான்று இருக்கு. அத நீங்க கேட்டுக்கோங்க, அதுல இருந்து விலகி நடந்துக்கோங்க. அந்த நாள் வர்றதுல அதிக தாமதம் செய்ய போறது இல்ல, நிர்ணயிக்கப்பட்ட அந்த சொற்ப காலம்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருஷங்களுக்கு மேலாச்சு. அல்லாஹ்வுடைய கணக்குல சொற்பமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இன்னும் எவ்வளவு நாள் இருக்கோ. ஆனா ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்நாள் தானே நமக்கு கியாமத். எத்தனை ஆயிரம் காலங்கள் இருந்தாலும் நமக்கு கொடுத்த அந்த 50 60 ஆண்டுகள், 20 30 ஆண்டுகள், இல்ல 70 80 ஆண்டுகள், அவ்வளவுதானே. அதுக்கு மேல இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சொற்ப காலம் தான்.
அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய அனுமதி இல்லாம அன்னைக்கு வேற யாருமே பேச முடியாது. இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம், திங்கிறோம், தூங்குறோம், ஓடுறோம், ஆடுறோம், எல்லாமே செய்யறோம். அன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி சுதாரிப்பா விழிப்படைஞ்சு நல்ல வேலைகள் செய்யறதுக்கு பாருங்க. அன்னைக்கு துர்பாக்கியமா கெட்ட மனிதர்களா, நற்பேறு இல்லாத மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நரகத்துக்கு செல்வாங்க. அதோடைய நரகம் பயங்கரமான வெப்பத்துல, தாகத்துல, அப்படி மூச்சிறைக்க அந்த நரகத்துல கூச்சல் விடுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. அதுல எவ்வளவு காலம் இருப்பாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர அதுல இருந்து எந்த ஒரு அசைவும் ஏற்படுத்துறதுக்கு யாருக்கு எந்த ஒரு துணிவும் இருக்காது, அதிகாரமும் இருக்காது அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அதுல 7 வசனம், 107வது வசனம் வரைக்கும். ஓகே. மேலும் எவர்கள் நற்பேருடையவர்களோ அவர்கள் சுவனம் செல்வார்கள். வானங்களும் பூமியும் இருக்கும் காலமெல்லாம் அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். ஆனால் அந்நிலையை மாற்ற இறைவன் நாடினாலே தவிர முடிவுறாத அருட்கொடைகள் அங்கு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே நபியே, இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் கடவுள்கள் குறித்து நீர் சற்றும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இவர்களோ முன்பு தம் மூதாதையர் எவ்வாறு ஆராதனை செய்து வந்தார்களோ அவ்வாறே கண்மூடித்தனமாக ஆராதனை செய்து வருகிறார்கள். மேலும் திண்ணமாக நாம் இவர்களுக்குரிய பங்கினை யாதொரு குறைவும் இன்றி நிறைவாக கொடுப்போம். நாம் இதற்கு முன்பு மூசாவுக்கும் வேதத்தை அருளி இருக்கின்றோம். அது குறித்தும் கருத்து முரண்பாடு கொள்ளப்பட்டது. இன்று உமக்கு அருளப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை ஏற்பதில் கருத்து முரண்பாடு கொள்ளப்படுவதைப் போன்று இறைவனிடம் முன்னரே ஒரு விஷயம் முடிவு செய்யப்படாதிருந்தால் கருத்து முரண்பாடு கொண்டவர்களுக்கிடையே எப்போதோ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். உண்மை யாதெனில் இவர்கள் இதனை குறித்து கடும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், மேலும் மனக்கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். மேலும் இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களுக்குரிய கூலியை நிறைவாக கொடுத்தே தீருவான். திண்ணமாக அவன் அவர்களின் செயல்கள் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களுக்கு எப்படி இருப்பாங்க, துர்பாக்கியவான்கள் நரகத்துல கிடப்பாங்கிறத பார்த்தோம். பார்த்தா அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு நாடுறானோ அவனுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நற்பேற்று உள்ளவர்கள், நல்ல செயல்கள் செஞ்சவர்கள், அவங்க சுவனம் வாங்க செல்வாங்க. வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அங்க நிலைய தங்கி இருப்பாங்க. அந்த நிலையை மாற்ற உங்களுடைய இறைவனை தவிர, உங்களுடைய இறைவன் நாடினாலே தவிர வேற யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அங்க முடிவே இல்லாத அருட்கொடைகள் அவர்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சாப்பாடா, தண்ணியா, குடிப்பா, வெறிப்பா, படுக்கையா, உல்லாசமா, என்ன என்ன வேணும், மனம் விரும்புற அத்தனையும் இங்கே நம்ம நினைக்கிறோம். நான் நினைச்சதெல்லாம் நான் செய்வேன், எங்க வீட்டுல இருந்தா நான் விரும்புன மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சிலர் செய்ய முடியும், ஒரு சிலர் செய்ய முடியாது. நம்ம வீடுதான், நம்ம சம்பாதிச்சதுதான், நம்மளோடதுதான். ஆனா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அளவுகளும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடை இருக்கு. ஆனா அப்படி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்டா, அப்படி எதுவுமே அந்த சொர்க்கத்துல இருக்காது. மனம் விரும்புன வாழ்க்கையை வாழணும், மனம் ஆசைப்பட்ட உடனே ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது சொர்க்கம்தான். அதை தவிர வேற எங்கேயுமே அந்த மாதிரி இருக்காது. அப்படி முடிவுறாத அற்புடைகள் நிறைந்த அந்த சோனத்துல நல்ல அமல்கள் செஞ்ச நற்பேருடைய மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அங்க முடிவே கிடையாது, எந்த ஒண்ணுக்குமே முடிவு கிடையாது. இதனால நபியே, இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் பத்தி நீங்க சொல்லுங்க. இவங்க மூதாதையர்கள் செஞ்சு வந்தாங்கன்னு இவங்க கண்மூடித்தனமா நடக்கிறாங்க. ஆனா அதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. நிச்சயமா இவங்களுடைய பங்கு எந்த ஒரு குறைவும் இல்லாம நம்ம நிறைவா கொடுப்போம். ஏன்னா உங்க முன்னோர்கள் அறிவில்லாம செஞ்சாலுமா, அவங்க தெளிவில்லாம அதை செஞ்சாலுமா நீங்க செய்வீங்க. இப்படி எல்லாம் மற்ற இடத்துகள்ல எல்லாம் நம்ம விளக்கமா கேட்கிறோம். அப்படி இருந்து அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கூலி அவங்களுக்கு நிறைவா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படித்தான் நம்ம வேதத்தை கொடுத்தோம். கருத்து முரண்பட்ட மக்களுக்கு மத்தியில நம்ம அழகான முறையில அவங்களுக்கு விஷயங்களை சொன்னோம். ஆனா இறைவனுடைய முடிவு அவங்களுக்கு அவங்களுடைய விஷயத்துல முடிவு செய்யாது இருந்தா, அவங்க கருத்து முரண்பாடு கொண்டாங்கல்ல, அவங்களுடைய தீர்ப்பு எப்பயோ அளிக்கப்பட்டிருக்கும். அவங்க சந்தேகத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மன குழப்பத்துல, கலக்கத்துல ஆழ்ந்து போன மக்களா இருக்கிறாங்க.
அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லிட்டீங்கன்னா சொல்றான், உன்னுடைய இறைவன் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவங்க செயலுக்குரிய கூலிய நிறைவா கொடுத்தே தீருவான். நிச்சயமா அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கிறத அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, வேதத்தை கொடுத்து, தூதர்களை கொடுத்து, அவகாசத்தை கொடுத்து, விளக்கங்களை கொடுத்து, எதுலையுமே திருந்தாத போது சந்தேகத்திலையும் மனக்கலக்கத்திலையும் இருந்தா உங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையைத்தான் பின்பற்றி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? என்னதான் விளங்கி இருக்கு? அப்ப மனோவிச்சியை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மக்களாகவும் இருக்கிறாங்க இல்லையா? மறுமைய படைச்ச ரப்ப நமக்கு கொடுத்த அந்த வகைய நம்பாத மக்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்குரிய கூலிய நம்ம நிறைவா கொடுப்போம். ஆனா நம்பி வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம், முடிவில்லாத சொர்க்கம் அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா, எனவே நபியே, நீரும் நிராகரிப்பையும் கீழ்ப்படியாமையையும் கைவிட்டு நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலின் பக்கம் திரும்பிய உம்முடைய தோழர்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது போன்று நேரான வழியில் நிலைத்திருங்கள். மேலும் அணிபடிவதற்கான வரம்புகளை மீறிவிடாதீர்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையும் திண்ணமாக உங்கள் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த அக்கிரமக்காரர்களின் பக்கம் சிறிதும் சாய்ந்து விடாதீர்கள். அவ்வாறு சாய்ந்தால் நரக நெருப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். மேலும் அல்லாஹ்விடம் இருந்து உங்களை பாதுகாப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு எங்கிருந்தும் உங்களுக்கு உதவி கிடைக்காது. மேலும் பகலின் இரு ஓரங்களிலும் இரவு சிறிது கழிந்த நேரத்திலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. திண்ணமாக நன்மைகள் தீமைகளை களைந்து விடுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டியாகும். மேலும் பொறுமையை கைக்கொள்வீராக. நற்செயல்கள் புரிவோரின் கூலியை திண்ணமாக அல்லாஹ் வீணாக்குவதில்லை. ஓகேடா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகான ஒரு விஷயத்த சொல்றான். நபியே, நீங்க நிராகரிப்ப கீழ்ப்படியாம கைவிட்டு நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல் பக்கம் உங்களையும் உங்களுடைய தோழர்களுக்கும் கட்டளை இடுங்க. அதுதான் நேரான வழி. அதுல நிலைச்சு இருங்க. அடிப்பணிதற்கான வரம்புகளை மீறிடாதீங்க. அல்லாஹ் தஆலா எப்படி எப்படி வாழணும், வழிபடணும், எடுத்து சொல்லணும், இப்படி சொல்லி இருக்கானோ அதுல எதையுமே நீங்க மீறாதீங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்குறான். சிசிடிவி வச்சிருக்காங்க, அங்க கேமரா இருக்கு அப்படின்னா நடுஜாமத்துல கூட மனுஷன் நடமாட்டமே இல்லாட்டி கூட பார்த்து பயந்து, ஏண்டா கேமரா புடிச்சிரும், படம் எடுத்துரும், அனுப்பி விட்டுரும், பயனை போட்டுருவாங்க, அப்படியெல்லாம் பயப்படுறோம்ல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனத்திலையும் பாருங்க, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் உற்று நோக்குவனா இருக்கான், கணக்கெடுக்கக்கூடியவனா இருக்கான், அவன் அறிவுடையவனா இருக்கான், சூழ்ந்து அறியக்கூடியவனா இருக்கான், இவ்வளவு சொல்றான். எந்த பக்கம் நம்மள மறக்கடிக்குது, மறந்து போறோம், அலட்சியமா இருக்கும் தெரியல. யா அல்லாஹ், நீதான் நீ பாக்குறங்கிற சிந்தனையோட ஒவ்வொரு செகண்டையும் கழிக்கக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற, இந்த அக்கிரமக்காரர்கள் கொஞ்சம் அக்கிரமக்காரர்களின் பக்கம் நீங்க கொஞ்சமும் சாஞ்சிடாதீங்க. அவ்வாறு சாஞ்சா நரக நெருப்பு உங்களை சூழ்ந்துக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாருங்க, சந்தோஷமா பேசக்கூடிய இடத்துல சந்தோஷமா பேசுறான். நீங்க நன்மை செய்யும் போது உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்றான். ஆனா அதே நேரத்துல அச்சம், பயம் வர வேண்டிய இடத்துல அந்த பயத்தை காட்டுறான் பாருங்க. நீங்க அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பாவிகள், இந்த உலக ஆசை பிடிச்சவங்க பக்கம் திரும்பிட்டீங்க, அந்த பக்கம் சாஞ்சிட்டீங்க, அது அழகா இருக்குன்னு அந்த பக்கம் போயிட்டீங்க, நரக நெருப்பு உங்களை சூழ்ந்துக்கிறோம். அல்லாட்ட இருந்து உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. பிறகு எங்க இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்காது அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? பகல்ல 2 ஓரம், தொஹரு, அசர், அது சிறிது கலந்ததுக்கு பின்னாடி அந்த தொழுகையை நிலைநாட்டுங்க. நிச்சயமா நன்மைகள் இருக்குல்ல, அந்த நன்மைகள் நம்ம நன்மை செய்யறது மூலமா தீமைகள்லாம் போக்கிடுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்றது உங்களுக்கு ஒரு நினைவூட்டியா இருக்கும். பொறுமையோட நீங்க இருந்தீங்கன்னா, நற்செயல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கூலிய அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எவ்வளவு அழகான ஒரு விஷயம்! மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களை நம்ம பார்க்க கூடாது. அந்த நிராகரிக்கக்கூடிய மக்களை பார்த்தோம், அவங்க பாரு எவ்வளவு ருசியா, ஆனந்தமா, சல்லாபமா வாழ்றாங்களேன்னு அந்த பக்கம் திரும்பினா
அதையோட நினைச்சுக்கணும். ஆஹா, இந்த ஒவ்வொரு அழகும், ஒவ்வொரு நிராகரிப்பும், ஒவ்வொரு குஃப்ரும், ஒவ்வொரு ஷிருக்கும், ஒவ்வொரு முனாஃபிக்தனமும் நரகத்தை சுற்றி வளைக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம பொறுமையோட, இது என்னடா வாழ்க்கை நமக்கு இருக்குது, எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, எந்த கண்ணுமே கண்டிராத, எந்த காதுமே கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்யாத வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க இந்த 50-60 வருஷ வாழ்க்கையில. பொறுமையோட அல்லாஹ் தாலா சொல்றான் பாருங்க, பொறுமையோட நம்ம நல்ல செயல் செஞ்சு பகல் காலங்கள்ல, இரவு காலங்கள்ல நம்ம இறைவனை தொழுது வணங்கி வந்தோம்னா முடிவே இல்லாத சுவனத்தை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்காங்கிற அந்த சிந்தனையோட பொறுமையோட நம்ம இருந்தோம்னா நம்ம இந்த செயல்கள் நம்மளுடைய பொறுமையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து, பூமியில் குழப்பம் விளைவிப்பதை தடுக்கக்கூடிய நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமூகங்களில் இருந்திருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் மிக குறைவாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களை அம்மக்களிடமிருந்து நாம் காப்பாற்றினோம். ஆனால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள். மேலும் குற்றவாளிகளாக இருந்தார்கள். மேலும் உம் இறைவன் எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்தம் புரிவோராய் இருக்கும் நிலையில் நியாயமின்றி அழித்துவிடக் கூடியவன் அல்லன். உம் இறைவன் நாடினால் நிச்சயம் மனித இனம் முழுவதையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அவ்வாறு இல்லை. அதனால் இனி அவர்கள் மாறுபட்ட வழிமுறைகளில்தான் சென்று கொண்டிருப்பார்கள். மேலும் உம் இறைவன் எவர்கள் மீது கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டுமே மாறுபட்ட வழியில் செல்வதிலிருந்து விலகி இருப்பார்கள். இதற்காகவே தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கி சோதித்து பார்ப்பதற்காகவே அவன் அவர்களை படைத்துள்ளான். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவரை கொண்டும் திண்ணமாக நான் நரகத்தை நிரப்புவேன் என உம் இறைவனின் வாக்கு நிறைவேற்றிவிட்டது. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதர்களே மற்ற ஊர் மக்களை அல்லாஹால அழிக்கணும்னு நினைச்சாண்டா நியாயம் இல்லாம அழிக்கிறது கிடையாது. இறை தூதரை அனுப்பாம, இறை வழிகாட்டல் இல்லாம, நேர்வழிய அவங்க பின்பற்றணுங்கிற ஒரு நற்செய்தியை சொல்லாம அவங்கள அழிக்கிறது இல்ல. அல்லாஹ் நாடி இருந்தா எல்லாரையும் ஒரே சமுதாயமா ஆக்கியிருப்பான். ஆனா உங்களுக்கு சுதந்திரங்கிற ஒன்னை கொடுத்து, உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்து, உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதை வேண்டாலும் செலக்ட் பண்ணலாங்கிற ஒரு அழகான ஒரு உரிமையை கொடுத்து சோதிக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்படி உங்க விருப்பத்துக்கு ஆக்குறோம். இல்லாட்டி எல்லாரையும் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களை ஆக்குறதுக்கு அல்லாஹ் கஷ்டமா? இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. அப்போ நமக்கு நம்ம சாய்ஸை நம்ம எதை சூஸ் பண்றோங்கிற தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சோதனை தான் இது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க நல்லதை தேர்ந்தெடுத்தா நன்மையின் பக்கம் போவீங்க, பொறுமையோட இருந்தா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நிராகரிப்புக்கும் மாறுக்கும் செஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணீங்கன்னா தண்டனை கிடைக்குங்கிறதும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேங்கிற என்னுடைய வாக்கு நிறைவேறி விட்டது. யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, அந்த நரகத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் எங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் எங்கள் ஊர் மக்கள் அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தரலையா அல்லாஹ். அல்லாஹ் உன்னை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் நாங்க எடுத்துட்டு போய் சொல்லி அவர்களும் திருந்துவதற்கு மாறுவதற்கு வழிவகை செய்ய அல்லாஹ். அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகேடா, படிச்சு முடிடாமா சூறாவை. நபியே, இறை தூதர்களின் வரலாறுகளில் இருந்து நாம் எடுத்து கூறும் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டவை என்றால் அவற்றின் மூலம் நாம் உமது இதயத்தை உறுதிப்படுத்துகின்றோம். மேலும் இவற்றில் உமக்கு சத்தியத்தை பற்றிய அறிவும் கிடைத்தது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவற்றில் அறிவுரையும் நினைவூட்டலும் இருக்கின்றன. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதவர்களை நோக்கி நீர் கூறும், நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டு கொண்டிருங்கள், நாங்கள் எங்கள் வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். விளைவை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வானங்கள் பூமி ஆகியவற்றில் மறைந்துள்ள அனைத்தும் அல்லாஹ்வின் அதிகாரத்திற்குட்பட்டனவாகும். மேலும் அனைத்து விவகாரங்களும் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுகின்றன. எனவே நபியே, நீர் அவனுக்கே அடிபணிவீராக, மேலும் அவனையே முழுவதும் சார்ந்திருப்பீராக. நீங்கள் செய்து கொண்டிருப்பவை அனைத்தையும் உம் இறைவன் கவனிக்காமல் இல்லை. அல்ஹம்துலில்லா, சூரா ஹூத் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லா. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்லி நம்பிக்கை கொள்ளாதவர்களை நோக்கி நீங்க சொல்லுங்க, உங்க வழியில நீங்க செயல்பட்டுக்கிட்டுறீங்க, நாங்களும் எங்க வழியில செயல்பட்டுறோம், விளைவை எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அல்லாஹ் வானம் பூமியை சத்தியத்தின் அடிப்படையில படைச்சிருக்கான், அவனுடையதான் அதிகாரமெல்லாம் இருக்கு, விவகாரங்கள் எல்லாமே அவன்கிட்டதான் திரும்பி போகும். நபியே, அவனுக்கு அடிப்பணிங்க,
அவனையே முழுதுமா சார்ந்திருங்க. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அனைத்தையும் அவன் கவனிக்காம இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அவன் பக்கம் தான் திரும்பி போக வேண்டியதா இருக்கும். இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், வாழ்றோம். அதனாலதான் எந்த ஒரு நிகழ்வுகள் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் உன்னிடந்து வந்தோம், உனக்காக வாழ்றோம், உன்கிட்ட திரும்பி வர போறோங்கிற அந்த எண்ணத்தோட இருக்கணும் அப்படிங்கறதும் அல்லாஹ் அந்த வசனங்களையும் அந்த நினைவூட்டுதலையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அந்த சிந்தனையோட வாழக்கூடியவர்களா, அழகான முறையில அவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் உன்னுடைய வழிகாட்டுதல் ஒவ்வொன்றையும் அழகிய முறையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் எங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்க அந்த சுவனத்துக்கு உரிய நல்ல அமல்கள் செய்து உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய மாற்றத்தையும் பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.